நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் இன்ஸ்டாகிராமோட ஒரு புதிய அப்டேட், யூடியூப் மியூசிக்கோட ஒரு புதிய அப்டேட், எபிக் கேம்ஸோட ஃபோர்ட்நைட்டுக்கு ஒரு புதிய அப்டேட், ஹானர் 20iக்கும் ஹானர் 10 லைட்டுக்கும் ஒரு புதிய ஓஎஸ் அப்டேட், ஸ்னாப் டிராகனோட புதிய அறிவிப்பு. இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பண்ணணும். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணாலும் மட்டுமே அதில் உள்ள விஷயங்களை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. டெக் நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டாகிராமை நீங்கள் ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் இந்த ரெண்டு மொபைல்கள்லையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு புதிய அப்டேட் கொடுக்க போகிறாங்க. அதாவது இன்ஸ்டாகிராமோட யூசர் இன்டர்ஃபேஸை வந்து டோட்டலாக மாற்ற போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஃபாலோவர்ஸ் வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னா ஈஸியாக அன்ஃபாலோ பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனையும் எளிமைப்படுத்திருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு விஷயங்களை நம்ம பார்க்க முடியும் இனி வரக்கூடிய நாட்களில். அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதிய பட்டனை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த பட்டன் மூலியமாக உங்களுடைய ஃபோன் நம்பரையும் உங்களுடைய இமெயில் ஐடியும் டிஸ்பிளே பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 விதமான ஃபீச்சர்ஸும் இனி வரக்கூடிய நாட்களில் இன்ஸ்டாகிராம் யாரெல்லாம் பயன்படுத்துறீங்களோ, அதுவும் ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ்ல பயன்படுத்துறீங்களோ, இந்த ஃபீச்சரை சீக்கிரமாக அவங்க பயன்படுத்தலாம். டெக் நியூஸில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது யூடியூப் மியூசிக்காக ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க கூகுள். ஸோ அந்த யூடியூப் மியூசிக்கில் என்ன பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இது மூலியமா 500 மியூசிக் ட்ராக் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். எப்பெல்லாம் உங்கள் ஃபோன் வந்து வைஃபைல கரெக்டாக இருக்கோ ஆட்டோமேட்டிக்கலி இந்த ஸ்மார்ட் டவுன்லோட்ஸ் வந்து உங்களுக்கு எனேபிள் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அது மூலியமா நீங்கள் ஈஸியாக மியூசிக் ட்ராக்கை டவுன்லோட் பண்ண முடியும். இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா யூடியூப் மியூசிக்கில் ஆஃப்லைன் மிக்ஸ் டேப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக 100 மியூசிக் ட்ராக்கை தான் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ அதை சைடில் ஓரம் கட்டிட்டு இப்போ ஸ்மார்ட் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை அறிமுகப்படுத்தி அது மூலியமா 500 மியூசிக் ட்ராக்கை வந்து நீங்கள் கேட்க முடியும். எப்பெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ கேட்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனை வந்து வரக்கூடிய அப்டேட்டில் பார்க்கலாம். உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஐஓஎஸ்க்கு லேட்டாக வரும் சொல்கிறாங்க. சீக்கிரமாக அதுலேயும் எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது யூஎஸ்லேயே பெரிய சிப் கம்பெனி குவால்காம் தங்களுடைய ஸ்னாப் டிராகன் 855 வந்து பிஎஸ்ஐ சர்டிஃபிகேஷன் கிடைச்சிருக்கு. எங்கிருந்து தெரியுமா? ஜெர்மனில் இருக்கக்கூடிய ஃபெடரல் ஆஃபீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, இவங்க தான் வந்து பிஎஸ்ஐ சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்மார்ட் கார்டுக்கு இணையான ஒரு சிப்செட் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து பிஎஸ்ஐ சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமா இந்த ஸ்னாப் டிராகன் 855 சிப்செட் எந்த மொபைலில் இருக்கோ தாராளமாக வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இது மூலமா நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கலாம். அதுவும் பிஎஸ்ஐ சர்டிஃபிகேஷன். டெக் நியூஸ்ல அடுத்த நம்ம பார்க்க போகிறது எபிக் கேம்ஸோட ஃபோர்ட்நைட்க்கு வந்து வெர்ஷன் 9.30ல ஒரு புதிய அப்டேட் கொடுக்க போறாங்க. இதுல என்ன பாத்தீங்கன்னா ரிவால்வர் அதே போல பேக் பம்ப் ஷூட் கன் இந்த ரெண்டு விஷயங்களையும் பேட்டில் ராயல்ல வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. இந்த அப்டேட்டை கூடிய விரைவில் பிசி, பிளே ஸ்டேஷன் 4 அதே போல எக்ஸ்பாக்ஸ் ஒன் இந்த மாதிரி கேமிங் கன்சோல் இந்த மாதிரி சிஸ்டத்தில் நீங்க எதிர்பார்க்க முடியும். அதோட சேர்த்து 14 நாள் 14 டேஸ் சம்மர் ஈவெண்ட்டையும் அறிமுகப்படுத்துறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு பேட்டில் ராயலையும் சேவ் த வேர்ல்டையும் நீங்க எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸ்ல அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஹுவாவேயோட சப் கம்பெனியான ஹானரோட 20iக்கும் ஹானர் 10 லைட்டுக்கும் ரெண்டு மொபைலுக்கும் EMUI 9.1ல புது அப்டேட் கொடுக்க போறாங்க. அதாவது ஜிபியூக்கு வந்து டர்போ 3.0வையும் வீடியோ ரிங்டோனையும் வாய்ஸ் அசிஸ்டன்ட்டையும் பயன்படுத்த போறாங்க. இந்த வீடியோ ரிங்டோன் எப்படி செட்டப் பண்ணணும்னா கான்டாக்ட்ல ஈஸியாக நீங்க செட்டப் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதே போல வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து போனோட பவர் பட்டனை நீங்க லாங்கா பிரஸ் பண்றது மூலமா வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து எனேபிள் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த புது அப்டேட் வந்து சைனால மட்டும்தான் லான்ச் பண்ண போறாங்க. கூடிய விரைவில் இந்தியாவில் வரலாம் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போறது லெனோவா ரெண்டு டிவைஸை மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ் ஷாங்காய் 2019 அறிமுகப்படுத்துறாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா லெனோவா Z6 Pro 5G மாடல் கொண்டதா அறிமுகப்படுத்துறாங்க. இன்னொன்னு உலகத்திலே ஃபர்ஸ்ட் 5G லேப்டாப்பை அறிமுகப்படுத்துறாங்க. இப்போ லெனோவோட Z6 Proல என்னலாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது முழுக்க ஒரு 5G மாடல்னு சொல்லலாம். இப்போ இந்த மொபைல்ல வந்து உங்களுக்கு குவாட் கோர் கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது சிங்கிள் கேமரா போய் டபுள் கேமரா போய் அதுக்கப்புறம் ட்ரிபிள் கேமரா போய் 4 கேமரா கொண்ட ஒரு ஃபோனா நம்மளால பார்க்க முடியுது. அதுவும் பிரைமரி கேமராவா. இதுல 48 மெகா பிக்சல், 16 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல், 2 மெகா பிக்சல் இந்த மாதிரி 4 கேமரால இந்த பிக்சலை வந்து நம்மளால பார்க்க முடியும். அதே இது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா வந்து 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 6.39 ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா சின்ன விஷயங்களை பார்க்க முடியுது. ப்ளூடூத் 5.0, USB Type-C, அதே போல் உங்களுக்கு வைஃபை 4G இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. அதே போல் 27 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4000 mAh பேட்டரி கொண்டு தான் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா லெனோவோட அடுத்த படைப்பு அதாவது 5G லேப்டாப், அதாவது உலகத்திலே ஃபர்ஸ்ட் 5G லேப்டாப்பை வந்து இந்த ஈவெண்ட்ல வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஸ்னாப் டிராகன் 8CX சிப்செட் வந்து பயன்படுத்துறாங்க. அதே போல 5Gக்காக வந்து ஸ்னாப் டிராகன் X55 மாடல் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ இந்த லேப்டாப்போட ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 இன்ச் டிஸ்பிளே வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இந்த 5G லேப்டாப்க்கு வந்து எந்தவித பிரைஸையும் இப்போ அனௌன்ஸ் பண்ணல. கூடிய விரைவில் லான்ச்சிங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸ்ல கடைசி நம்ம பார்க்க போறது ஒபேரா டச் பிரவுசர். யாரெல்லாம் iOS பயன்படுத்துறீங்களோ, அதாவது ஐபோன் யாரெல்லாம் பயன்படுத்துறீங்களோ இந்த ஒபேரா
டச் ப்ரௌசர்ல ஒரு புதிய அப்டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது கிரிப்டோ வேலட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் வெப்3 சப்போர்ட்டையும் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இந்த வெப்3 சப்போர்ட்டும் கிரிப்டோ வேலட்டும் ஆல்ரெடி விண்டோஸ், மேக் ஓஎஸ், அதுக்கப்புறம் லினக்ஸ் இந்த மாதிரி டிவைஸ்களில் நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த கிரிப்டோ வேலட்டும் வெப்3 சப்போர்ட்டும் ஆண்ட்ராய்டில் ஆல்ரெடி வந்துருச்சு, ஐபோன்ல வரல. ஸோ இப்போ தான் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கூடிய விரைவில் இந்த கிரிப்டோ வேலட்டும் வெப்3 சப்போர்ட்டையும் நீங்க ஒபேரா டச் ப்ரௌசர் மூலமா நீங்க பயன்படுத்த முடியும். எதுக்காக இந்த கிரிப்டோ வேலட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன், அதாவது கிரிப்டோ கரன்சி மூலமா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பயன்படுத்தும் போது இந்த உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஒபேரா டச் ப்ரௌசர்ல வந்து இந்த புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. கூடிய விரைவில் இந்த ஒபேரா டச் ப்ரௌசர்ல எதிர்பார்க்கலாம். என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல வரக்கூடிய ஒவ்வொரு டெக் நியூஸும் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்க வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க நண்பர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலை இல்லை.